இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது சம்பந்தமாக தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொங்கல் பரிசு தொகுப்பை பெற தமிழகம் முழுவதும் வீடு வீடாக டோக்கன் வழங்கும் பணியை ரேஷன் கடை பணியாளர்கள் நேற்று முதல் தொடங்கியுள்ளனர். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதற்காக தமிழக அரசு ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்குவதற்கு முன்னதாக கூட்ட நெரிசலை தவிர்க்க அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடை பணியாளர்கள் மூலம் வீடு வீடாக சென்று டோக்கன் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த பணிகள் 3ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்வதற்காக டோக்கன் நேற்று முதல் வழங்கினர். ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்யும் பணியை தொடங்கினர். இந்த டோக்கன்களில் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. மேலும் டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் டோக்கன் விநியோகிக்கும் பணி காலையில் 100 பேருக்கு, பிற்பகலில் 100 பேருக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்பட உள்ளது. அதாவது 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை டோக்கன் பெற்றவர்களுக்கும் 13ஆம் தேதி விடுபட்ட அனைவருக்கும் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் ரேஷன் கடைகளுக்கு பொங்கல் சிறப்பு தொகுப்பு பெற வரும் குடும்ப அட்டைதாரர்கள் ஒருவர் கூட விடுபடாமல் அனைவருக்கும் வழங்க உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொங்கலை முன்னிட்டு தரப்படும் இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இதனையும் வழங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுதான் பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு. பொங்கல் பரிசு பொருட்கள் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை டோக்கன் பெற்றவர்களுக்கும் 13ஆம் தேதி டோக்கன் பெறாத நபர்களுக்கும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த தேதியிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதன் பிறகு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய மிகவும் முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.